அல்ஜிப்ரா தேர்ட் சாப்டரில் எக்ஸசைஸ் 3.1ல் தேர்ட் சம் பார்க்கலாம். இந்த சம் பொறுத்த வரைக்கும் இதுலேருந்து ஈக்குவேஷன் எடுக்கிறது தான் உங்களுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும். அதை நான் எப்படி பார்த்து எடுக்கணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஈக்குவேஷன் நீங்கள் ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா சம் போடுறது உங்களுக்கு முன்னாடி சொல்லி கொடுத்த மெத்தட் தான், சரிங்களா? வாணி, ஹர் ஃபாதர் அண்ட் ஹர் கிராண்ட் ஃபாதர், இதில் 3 பேர் இருக்காங்க இல்லையா? வாணி, ஃபாதர், கிராண்ட் ஃபாதர், இந்த 3 பேருக்கும் ஹேவ் அன் ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் 53. இந்த 3 பேரோடைய ஆவரேஜ் ஏஜ் என்னன்னு சொல்லியிருக்காங்க, 53 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1/2 ஆஃப் ஹர் கிராண்ட் ஃபாதர்ஸ் ஏஜ் ப்ளஸ் 1/3 ஆஃப் ஹர் ஃபாதர்ஸ் ஏஜ் ப்ளஸ் 1/4 ஆஃப் வாணிஸ் ஏஜ் இஸ் 65 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நல்லா கவனிங்க. 1/2 ஆஃப் கிராண்ட் ஃபாதர் அப்படின்னா கிராண்ட் ஃபாதரோடைய ஏஜ் கூட இன்ட்டு ஹாஃப், தென் ப்ளஸ் 1/3 ஆஃப் ஹர் ஃபாதர்ஸ் ஏஜ் அப்படின்னா ஃபாதர்ஸ் ஏஜ் கூட 1/3 1/3 அப்படின்னு வச்சுக்கணும். தென் ப்ளஸ் 1/4 ஆஃப் வாணிஸ் ஏஜ், 1/4 அப்படின்னா 1/4, இது வாணிஸ் ஏஜோடைய மல்டிப்ளை பண்ணும், இஸ் 65 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈக்குவல் டு 65. ஈஸ் அப்படின்னாலே ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் போடணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வரைக்கும் ஒரு ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இதிலேருந்து இது வரைக்கும் ஒரு ஈக்குவேஷன். தென் 4 years ago, 4 வருஷத்துக்கு முன்னாடி, இஃப் வாணிஸ் கிராண்ட் ஃபாதர் வாஸ் 4 times as old as வாணி, தென் ஹவு ஓல்ட் ஆர் தே ஆல் நவ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 3 பேருக்கும் இப்போ ஏஜ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வரைக்கும் ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இது எப்படி ஃபார்ம் பண்ணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ வாணி, ஃபாதர், கிராண்ட் ஃபாதர் 3 பேர் இருக்காங்க இல்லையா? 3 பேரோடைய ஏஜை என்னன்னு வச்சுக்கணும். வாணியோட ஏஜ் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஃபாதர்ஸ் ஏஜ் ஒய்ன்னு வச்சுக்கோங்க. கிராண்ட் ஃபாதர்ஸ் ஏஜ் இசட்டுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த 3 பேருக்கும் ஒரு நேம் ஒன்று வச்சுருக்கோம். இப்போ இந்த நேம்லேருந்து எப்படி எடுக்கணும், ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். இப்போ 3 பேரோடைய ஆவரேஜ் 53 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் டிவைடட் பை 3 ஈக்குவல் டு 53. ஆவரேஜ் அப்படின்னாலே 3 பேர் அப்படின்றதால டிவைட் பை 3 ஈக்குவல் டு 53. ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா, இப்போ இங்கே கொஷனை பாருங்கள். 1/2 ஆஃப் ஹர் கிராண்ட் ஃபாதர்ஸ் ஏஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிராண்ட் ஃபாதரோட ஏஜ் இசட்னு வச்சுருக்கோம். 1/2 ஆஃப் ஹர் கிராண்ட் ஃபாதர்ஸ் ஏஜ், அப்போது கிராண்ட் ஃபாதர்ஸ் ஏஜ் இசட்னு வச்சுருக்கோம். அப்போ 1/2 இன்ட்டு இசட் அப்படின்னு வச்சுக்கணும். தென் ப்ளஸ் அவங்களே சொல்லியிருக்காங்க 1/3 ஆஃப் ஹர் ஃபாதர்ஸ் ஏஜ்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 1/3 ஃபாதர்ஸ் ஏஜ் y ப்ளஸ் 1/4 ஆஃப் வாணிஸ் ஏஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் 1/4 எக்ஸ் ஈக்குவல் டு இஸ் 65ன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க, சரியா? இதிலேருந்து ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிக்கணும். தென் இதிலேருந்து நெக்ஸ்ட்டு தேர்ட் ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் பண்ணும் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ தேர்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா 4 years ago, 4 வருஷத்துக்கு முன்னாடி வாணியோட கிராண்ட் ஃபாதர் வாஸ், 4 வருஷத்துக்கு முன்னாடி கிராண்ட் ஃபாதரோடைய ஏஜ் என்னன்னு எடுத்திருக்கோம், இசட்னு எடுத்திருக்கோம். 4 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா இசட் -4 அப்படின்னு எடுத்துக்கணும். வாஸ் ஈக்குவல் டு 4 times as old as வாணி, ஹவு ஓல்ட் ஆர் தே ஆல் நவ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 times as old as வாணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4 times வாணி அப்படின்னா 4 into x - 4. இது தேர்ட் ஈக்குவேஷன். இதிலேருந்து நம்ம ஈக்குவேஷன் கொண்டு வரணும். இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனுக்கு நம்ம ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னு பார்க்கலாம். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு இந்த 53 கூட இன்டூ 3, இந்த 3 இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா மல்டிப்ளை ஆகும். 53 கூட 3யை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 159 வரும். இதுதான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். இப்போ இப்படி தான் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணதுக்கு தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? செகண்ட் ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் பண்ணுறதுன்னு பாருங்கள்.
இப்போ இந்த 2 3 4 இதுக்கெலாம் வந்து எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 12 கிடைக்கும். 2 3 4 இதுக்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா 2ஆல் பண்ணால் 1 2 is 2 3 அப்படியே வச்சுக்கோங்க. 2 2s are 4னு வரும். 2ஆல் திரும்ப பண்ணுங்கள். 1ஐயும் 3யும் அப்படியே வச்சுக்கோங்க. 1 2 is 2 திரும்ப 3ஆல் பண்ணுங்கள். 1 1 1 இப்போ இது 3 மல்டிப்ளை பண்ணால் 12ன்னு கிடைக்கும். 12 தான் வந்து எல்சிஎம். இப்போ இதுக்கு 3க்கும் எல்சிஎம் எடுத்தோன்னா 12ன்னு கிடைக்கும். இந்த y கூட 1 கூட என்ன மல்டிப்ளை பண்ணும்? 2 6 are 12. அப்போ 6ஆல் மல்டிப்ளை பண்ணும். 6z அப்படின்னு கிடைக்கும். ப்ளஸ் 4 3s are 12. 4y ப்ளஸ் 3 4s are 12. 3x ஈக்குவல் டு 65 அப்படின்னு வரும். இதிலேருந்து நம்ம எக்ஸை ஃபஸ்ட்டு கொண்டு வந்துடலாம். xyz அப்படின்னு சொல்லி ஃபார்ம் பண்ணிடலாம். 3x ப்ளஸ் 4y ப்ளஸ் 6z ஈக்குவல் டு 65 கூட இந்த 12 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. பண்ணால் 780 கிடைக்கும். இதுதான் வந்து செகண்ட் ஈக்குவேஷன். நம்ம கண்டுபிடிச்சி வச்சதுலேருந்து தேர்ட் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிக்கலாம். நம்ம இதை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிக்குவோம். இந்த 4 உள்ள மல்டிப்ளை பண்ணால் 4 into x 4x minus 4 4s are 16 வரும். zx இந்த வேரியபிள்லாம் ஒன் சைட் கொண்டு வந்துடுவோம். கான்ஸ்டன்ட் வந்து ரைட் சைட் கொண்டு போயிடலாம். ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் z இந்த 4x வந்துச்சுன்னா மைனஸ் 4xன்னு ஆயிரும். ஈக்குவல் டு இந்த மைனஸ் 16 அப்படியே இருக்கும். இந்த மைனஸ் 4 இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ் 4 அப்படின்னு ஆயிரும். z மைனஸ் 4x ஈக்குவல் டு 16ல் 4 மைனஸ் பண்ணால் 12ன்னு வரும். நம்ம எக்ஸை ஃபஸ்ட்டு வச்சுக்கிட்டு z இந்த பக்கம் கொண்டு போயிடலாம். சாரி, இங்கே மைனஸ் 12 வரும். இப்போ வந்து நம்ம எக்ஸ் டேர்ம் இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். நம்ம ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் மைனஸ் இருக்கிறதால நம்ம மைனஸால் ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணிக்கலாம். மைனஸ் 4x ஃபஸ்ட்டு இந்த பக்கம் கொண்டு வந்துட்டு ப்ளஸ் z ஈக்குவல் டு மைனஸ் 12. நம்ம மைனஸால் உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4x மைனஸ் z ஈக்குவல் டு 12 அப்படின்னு வரும். இதுதான் வந்து தேர்ட் ஈக்குவேஷன். இப்போ நான் வந்து 3 ஈக்குவேஷனையும் நம்ம கண்டுபிடிச்சதை எடுத்து எழுதியிருக்கேன். இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். இது செகண்ட் ஈக்குவேஷன். இது தேர்ட் ஈக்குவேஷன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் ஈக்குவேஷன் பாருங்களேன். இதில் வந்து ஒய் டேர்ம் கிடையாது. ஒய் டேர்ம் இல்லை. நம்ம எக்ஸும் இசட்டு மட்டும்தான் இருக்குது. இந்த மாதிரி நம்ம இதிலேருந்து ஒரு ஈக்குவேஷனை கொண்டு வரணும் இல்லையா? இப்போ இந்த 2 ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணி 1ஐயும் 2ஐயும் சால்வ் பண்ணி நம்ம ஒய்யை கேன்சல் பண்ணி எக்ஸும் இசட்டும் கொண்டு வந்துட்டோம்னா நமக்கு ஈஸியாக ஒரு வேரியபிள்களோட வேல்யூ கிடச்சிரும். இப்போ என்ன பண்ணலாம்? சால்விங் 1 and 2 1 and 2 சால்வ் பண்ணோன்னா இப்போ இதில் 4y இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா இங்கே இது ஃபுல்லாக வந்து 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு இது கேன்சல் ஆகும். ஒய் கேன்சல் ஆகும். இப்போ ஒய் கேன்சல் ஆகிற மாதிரி போகணுன்னா 1 into 4 ஈக்குவேஷன் 1 into 4 பண்ணணும். அப்போ இதில் எல்லாத்துலேயும் நம்ம 4ஐ மல்டிப்ளை பண்ணிடணும். பண்ணால் என்ன கிடைக்கும்? 4x ப்ளஸ் 4y ப்ளஸ் 4z ஈக்குவல் டு இந்த 159 கூட 4ஐ மல்டிப்ளை பண்ணுங்கள். 636ன்னு கிடைக்கும். இப்போ இது கூட செகண்ட் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணலாம். 3x ப்ளஸ் 4y ப்ளஸ் 6z ஈக்குவல் டு 780. இதை சால்வ் பண்ணிங்கன்னா இங்கே சைன் சேஞ்ச் ஆகும். மைனஸ் பண்ணால் இது கேன்சல் ஆயிரும். இப்போ 4ல் 3ஐ மைனஸ் பண்ணால் எக்ஸ்ன்னு கிடைக்கும். இங்கே மைனஸ் 6ல் 4 மைனஸ் பண்ணால் மைனஸ் 2zன்னு வரும். ஈக்குவல் டு இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணிங்க. 780ல் 636 மைனஸ் பண்ணிங்கன்னா மைனஸ் 144ன்னு கிடைக்கும். இப்போ எக்ஸ் மைனஸ் 2z கிடச்சிருக்கு. இப்போ இந்த தேர்ட் ஈக்குவேஷன் பார்த்திங்கன்னா இதுலேயும் எக்ஸ் இருக்குது, இசட் இருக்குது, இதுலேயும் எக்ஸ் இருக்குது, இசட் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்? 3 and 4ஐ நம்ம இதை ஃபோர்த் ஈக்குவேஷன் அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னா தேர்ட் ஈக்குவேஷனையும் ஃபோர்த் ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணால் நமக்கு ஏதோ ஒன்று கேன்சல் ஆகிட்டு ஒரு வேரியபிளோடைய வேல்யூ கிடைக்கும் இல்லையா? இப்போது 3 and 4ஐ சால்வ் பண்ணலாம். சால்விங் தேர்ட் ஈக்குவேஷன் அண்ட் ஃபோர்த் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணலாம். தேர்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே 4x மைனஸ் இசட்டுன்னு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 2z இருக்குது. ஏதோ ஒன்று கேன்சல் ஆகணும் இல்லையா? அப்போ இசட் கேன்சல் பண்ணணுன்னா தேர்ட் ஈக்குவேஷன் கூட இன்ட்டு 2ஐ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இசட்டில் வந்து 2 வந்துடும். அப்போது தேர்ட் ஈக்குவேஷன் கூட இன்ட்டு 2ஐ பண்ணுங்கள். பண்ணோம்னா 4xன்றது 4 2s are 8xன்னு ஆயிரும். மைனஸ் 2zன்னு வந்துடும். ஈக்குவல் டு
12 into 2 24 வரும். இப்போ இந்த ஈக்குவேஷன் ஃபோர்த் ஈக்குவேஷன் எடுத்து அப்படியே எழுதிக்கலாம். எக்ஸ் மைனஸ் 2z ஈக்குவல் டு மைனஸ் 144னு இருக்குது. இதை சால்வ் பண்ணோன்னா சைன் சேஞ்ச் ஆகும், இது ப்ளஸ் ஆயிரும். இப்போ z கேன்சல் ஆயிரும், 8ல் 1 போனால் 7xன்னு ஆயிரும் ஈக்குவல் டு 168. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 168ன்னு வரும். இப்போ இதிலேருந்து எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கலாமா? இப்போ எக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா 168/7 இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 24 வரும். இப்போ எக்ஸோட வேல்யூ 24ன்னு கிடச்சிருச்சு. இப்போ ஒரு வேல்யூ நமக்கு கிடச்சிட்டாலே நம்ம மீதி வேல்யூலாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? இப்போ எக்ஸோட வேல்யூவை ஏதோ ஒரு ஈக்குவேஷனில் கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணணும். எந்த மாதிரி ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும்னா எக்ஸ் மட்டும், எக்ஸு ஒய் இல்லைனா எக்ஸு இசட் இப்படி இருக்கிற வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ணால் இசட் வேல்யூ நமக்கு கிடச்சிரும். அப்போது ஃபோர்த் ஈக்குவேஷன் ஆர் இப்போ எக்ஸோட வேல்யூவை தேர்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். தேர்ட் ஈக்குவேஷன் வந்து 4x மைனஸ் இசட் ஈக்குவல் டு 12. இதில் எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 4 into 24 மைனஸ் இசட் ஈக்குவல் டு 12ன்னு வரும். 4 into 24 96ன்னு வரும். மைனஸ் இசட் ஈக்குவல் டு 12 மைனஸ் இசட் ஈக்குவல் டு 12. இந்த 96 இந்த பக்கம் வந்தால் மைனஸ் 96ன்னு ஆகும். இப்போ மைனஸ் இசட் ஈக்குவல் டு மைனஸ் 84ன்னு வரும். மைனஸையும் கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ இசட் ஈக்குவல் டு 84ன்னு கிடச்சிருக்கு. இப்போது எக்ஸும் இசட்டும் கிடச்சிருச்சு. எக்ஸோட வேல்யூ இசட்டோட வேல்யூ வச்சு நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி வாணியோட ஏஜ், அதாவது ஃபாதரோட ஏஜ் கண்டுபிடிச்சிடலாம். ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? இப்போது எக்ஸ் அண்ட் இசட் வேல்யூ சப்ஸ்டியூட்டிங் இன் 1. ஏன்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷன் தான் நமக்கு ஈஸியாக இருக்கு இல்லையா? எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 159 இருக்குது. இப்போ இதில் எக்ஸோட வேல்யூ இசட்டோட வேல்யூ நமக்கு தெரியும். எக்ஸ் என்னது 24 ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட்டோட வேல்யூ 84 ஈக்குவல் டு 159. இப்போ ஒய்யை மட்டும் வச்சுக்குவோம். இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 24 84 ஆட் பண்ணிங்கன்னா 108ன்னு வரும் ஈக்குவல் டு 159 அப்படியே இருக்கும். ஒய் ஈக்குவல் டு 159 அப்படியே இருக்கட்டும், மைனஸ் 108ன்னு கிடைக்கும். அப்போ ஒய் என்னவா கிடைக்கும் நமக்கு 51ன்னு வரும். இப்போ ஒய்யோட வேல்யூவும் கிடச்சிருச்சு. நம்ம இப்போது வாணியோட ஏஜ் எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம், ஃபாதரோட ஏஜ் ஒய்ன்னு வச்சுருக்கோம், கிராண்ட் ஃபாதரோட ஏஜை இசட்டுன்னு வச்சுருக்கோம். அதை எடுத்து நம்ம எழுதிக்கலாமா? அப்போ வாணிஸ் ஏஜ் என்ன நம்ம கண்டுபிடிச்சி வச்சது, எக்ஸோட வேல்யூ என்னவோ அதுதான் வாணியோட ஏஜ் 24. ஃபாதர்ஸ் ஏஜ் வந்து ஒய் வந்து நம்ம 51ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். கிராண்ட் ஃபாதர்ஸ் ஏஜ் 84. இசட் தான் வந்து கிராண்ட் ஃபாதர்ஸ் ஏஜ். இப்படி தான் நீங்கள் வந்து வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். ஃபோர்த்து சம் பார்க்கலாம். த சம் ஆஃப் த டிஜிட்ஸ் ஆஃப் 3 digit நம்பர் இஸ் 11 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சம் ஆஃப் த டிஜிட்ஸ் 3 digit நம்பரோடைய ஆன்சர் வந்து ஆட் பண்ணால் 11 வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 digit நம்பர்னா ஃபார் எக்ஸாம்பிள் 234 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 234னா 2ன்றது 100th பிளேஸு, 3ன்றது 10th பிளேஸு, 4ன்றது யூனிட் பிளேஸ். அப்போ இது 3 ஆட் பண்ணால் 234 அப்படின்னு வருதா? இந்த மாதிரி இந்த 3 டிஜிட் என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு டிஜிட் என்ன, செகண்ட் டிஜிட் என்ன, தேர்ட் டிஜிட் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். இப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்க, சம் ஆஃப் த டிஜிட்ஸ் ஆஃப் 3 digit நம்பர் இஸ் 11 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அது 3 நம்பரையும் ஆட் பண்ணால் 11 கிடைக்கும். தென் இஃப் த டிஜிட்ஸ் ஆர் ரிவர்ஸ்டு, அந்த நம்பரையே ரிவர்ஸில் கொண்டு வந்தால் த நியூ நம்பர் இஸ் 46 மோர் தென் 5 times த ஃபார்மர் நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது என்ன ஃபார்மர் நம்பர் அப்படின்னா ஒரிஜினல் நம்பர். சரியா? என்ன ஒரிஜினல் நம்பராக இருக்கும்? இந்த நம்பர் என்ன நம்ம கண்டுபிடிச்சிருக்கோமோ அதுதான் அதோடைய ஒரிஜினல் நம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இது வந்து செகண்ட் கண்டிஷன். தேர்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா இஃப் த 100th digit ப்ளஸ் ட்வைஸ் த 10th digit இஸ் ஈக்குவல் டு த யூனிட் டிஜிட், தென் ஃபைண்ட் த ஒரிஜினல் 3 digit நம்பர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம 100th பிளேஸை எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம்,
10th பிளேஸை ஒய்ன்னு வச்சுக்கலாம், யூனிட் பிளேஸை இசட்னு சொல்லி வச்சுக்கலாம். இப்போ இது மூணையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னா 11 சொல்லி கிடைக்கும். அது வந்து நம்ம என்னன்னு வச்சுக்கலாம், 100th டிஜிட்டை 100th பிளேஸை எக்ஸு, 10th பிளேஸ் ஒய், யூனிட் பிளேஸ் இசட், இது மூணையும் ஆட் பண்ணால் 11. இதுதான் ஃபஸ்ட்டு கண்டிஷன், இது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன். சரியா, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் வந்து ஈக்குவல் டு 11ன்றதை ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனாக வச்சுக்கலாம். செகண்ட் கண்டிஷன் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இஃப் த டிஜிட்ஸ் ஆர் ரிவர்ஸ்டு, இந்த டிஜிட்ஸை ரிவர்ஸில் கொண்டு வந்தால் 100y, ஏன் அப்படின்னா இது வந்து ரிவர்ஸில் வந்துச்சுன்னா இது 100th பிளேஸ் ஆகிடும், இது 10th பிளேஸ் ஆயிரும், இது யூனிட் பிளேஸ் ஆயிரும். அப்போ இதை ரிவர்ஸில் கொண்டு வந்தால் இது 100th பிளேஸில் வருமா, அப்போ 100x அப்படின்றத 100zன்னு வச்சுக்கலாம், ப்ளஸ் 10y ப்ளஸ் எக்ஸு ஈக்குவல் டு 46. அதோட நிறுத்தல அங்கே என்ன கண்டிஷன் சொல்லியிருக்காங்கன்னா 46. இந்த ரிவர்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த நம்பர் வந்து 46 மோர் தென் 5 டைம்ஸ் த ஃபார்மர் நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோர் தென் 5 டைம்ஸ் அப்படின்னா 5 டைம்ஸ் அப்படின்னாலே உங்களுக்கு மல்டிப்ளை பண்ணணும்னு அர்த்தம். 5 டைம்ஸ் அப்படின்னா 5 இன்ட்டு த ஃபார்மர் நம்பர்னா ஒரிஜினல் நம்பர். சரியா, அதை தான் நம்ம இங்கே கொண்டு வந்திருக்கோம். 5 இன்ட்டு 100x ப்ளஸ் 10y ப்ளஸ் z, இதை தான் ஒரிஜினல் நம்பராக நம்ம எடுத்திருக்கோம். அதை தான் இங்கே 5 டைம்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுலேருந்து இதை சால்வ் பண்ணி நம்ம ஈக்குவேஷன் கொண்டு வரணும். இந்த 100z ப்ளஸ் 10y ப்ளஸ் x இது ரிவர்ஸ் ஈக்குவல் டு 46 ப்ளஸ் 5 இன்ட்டு ஒரிஜினல் நம்பர். இதை வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணிட்டோன்னா 500x ப்ளஸ் 50y ப்ளஸ் 5z அப்படின்னு ஆயிரும். இதுலேருந்து நம்ம சால்வ் பண்ணி ஈக்குவேஷன் கொண்டு வந்துடலாம். இப்போது நம்ம இதை ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் இருக்கிறத கொண்டு வந்து நம்ம ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணிக்குவோம். 100z ப்ளஸ் 10y ப்ளஸ் எக்ஸ் அப்படியே இருக்கட்டும். இதெல்லாம் இந்த பக்கம் வரும்போது மைனஸில் வந்துடும் இல்லையா, மைனஸ் 46 மைனஸ் 500x மைனஸ் 50y மைனஸ் 5z ஈக்குவல் டு 0. இப்போது 100z மைனஸ் ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ்லேருந்து எடுத்துக்கலாம். இந்த எக்ஸில் இந்த 500ல் ஒரு எக்ஸை மைனஸ் பண்ணால் மைனஸ் 499 எக்ஸ்ன்னு வந்துடும். அடுத்தது ஒயிட் டேர்ம் பாருங்கள், மைனஸ் 50ல் 10y மைனஸ் பண்ணால் மைனஸ் 40yன்னு வந்துடும். மைனஸ் 5zல் 100z போச்சுன்னா 100zல் மைனஸ் 5z போச்சுன்னா ப்ளஸ் 95z அப்படின்னு வந்துடும். பேலன்ஸ் என்ன இருக்குது, 46 மட்டும்தான் இருக்குது. ஈக்குவல் டு 46ன்னு இந்த பக்கம் ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு வந்துட்டா இது ப்ளஸில் அப்படியே இருக்கும். இப்போ மைனஸ் வந்து எக்ஸுக்கு இருக்கிறதால அதை நம்ம ப்ளஸ்ஸாகவும் கொண்டு வந்துடலாம், இல்லை அப்படியே வச்சுக்கலாம். மைனஸ் 499 இப்படியே வச்சுக்கலாம். நம்ம அப்படியே வச்சு போட்டுக்குவோம். இதுதான் வந்து செகண்ட் ஈக்குவேஷன். தேர்ட் ஈக்குவேஷனுக்கு நமக்கு கொடுத்துருக்க கண்டிஷன் என்னென்னா, இஃப் த 100th digit plus twice the 10th digit is equal to the unit digit அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 100th digit வந்து எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம். twice the 10th digit அது வந்து 2y. twice the 10th digitனா 10th digit y, அது கூட 2 மல்டிப்ளை பண்ணுறது. சரிங்களா, நெக்ஸ்ட்டு ஈக்குவல் டு என்னன்னு கொடுத்துருக்காங்க, ஈக்குவல் டு த யூனிட் டிஜிட். அப்போ ஈக்குவல் டு இசட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். இதுதான் வந்து தேர்ட் ஈக்குவேஷன். சரியா, நம்ம இசட் இந்த பக்கம் கொண்டு வந்துட்டு ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணிடுவோம். எக்ஸ் ப்ளஸ் 2y அப்படியே இருக்கும், மைனஸ் இசட்னு ஆயிரும், ஈக்குவல் டு 0. இது தேர்ட் ஈக்குவேஷன். இப்போ நான் 3 ஈக்குவேஷனையும் எடுத்து எழுதியிருக்கேன். இதை ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம், இதை செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம், இதை தேர்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். இப்போ இதில் சால்வ் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக சால்வ் பண்ணுற மாதிரி என்ன இருக்குதுன்னு பாருங்கள். ஏதோ ஒரு வேரியபிளை கேன்சல் பண்ணால் இப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனும் தேர்ட் ஈக்குவேஷன்லேயும் இருக்கிற வேரியபிளை கேன்சல் பண்ணலாம். இப்போது சால்விங் 1 and 3, 1 and 3 சால்வ் பண்ணால் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 11. தேர்ட் ஈக்குவேஷன் எக்ஸ் ப்ளஸ் 2y மைனஸ் இசட் ஈக்குவல் டு 0. இப்போ இசட் கேன்சல் ஆயிரும், எக்ஸும் 2x இருக்கும், ப்ளஸ் 2y ப்ளஸ் ஒய் 3yன்னு ஆயிரும், ஈக்குவல் டு 11 அப்படியே இருக்கும். இதை வந்து ஃபோர்த் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம்.
இப்போ நெக்ஸ்ட்டு எதை சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்களேன். நம்ம ஒரு இசட்டை கேன்சல் பண்ணிட்டோம். இன்னொன்றில் வந்து நமக்கு அதே மாதிரி எக்ஸும் ஒய்யும் இருக்கிற மாதிரி இசட்டை கேன்சல் பண்ணணும். கேன்சல் பண்ணணுன்னா என்ன பண்ணலாம்? இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் தான் இருக்குது. செகண்ட் ஈக்குவேஷனில் இருக்கிற இசட்டை கேன்சல் பண்ணுற மாதிரி பண்ணணும் அப்படின்னா ஒன்று ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் இல்லைன்னா தேர்ட் ஈக்குவேஷனில் வந்து நம்ம இன்டூ இந்த இசட் கேன்சல் ஆகணும்னா 95ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அந்த மாதிரி பண்ணிங்கன்னா நமக்கு இந்த இசட் வந்து கேன்சல் ஆயிரும். இப்போ நம்ம 2வையும் 3ஐயும் சால்வ் பண்ணலாம். தேர்ட் ஈக்குவேஷன் கூட 95ஐ மல்டிப்ளை பண்ணிக்கிட்டோன்னா இந்த இசட் கேன்சல் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ சால்விங் 2 and 3 அப்படின்னு நோட் பண்ணியிருக்கேன். இது வந்து நமக்கு செகண்ட் ஈக்குவேஷன். தேர்ட் ஈக்குவேஷன் கூட 95ஐ மல்டிப்ளை பண்ணும். அப்போ தேர்ட் ஈக்குவேஷன் கூட 95ஐ மல்டிப்ளை பண்ணும் அப்படின்னு சொல்லி இங்கே நோட் பண்ணிக்கிட்டு இப்போ ஃபர்ஸ்ட் தேர்ட் ஈக்குவேஷன் என்ன? எக்ஸு. அப்போ 95 எக்ஸுன்னு வரும். தென் ப்ளஸ் 2y அப்படின்னு இருக்கு. 2 கூட 95 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 190y மைனஸ் இசட் இருக்குது. ஸோ 95z அப்படின்னு சொல்லி வந்துடும். ஈக்குவல் டு 0. 0 கூட 95 எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0, அதனால் 0 போட்டுக்கிட்டோம். இப்போ இதை சால்வ் பண்ணுவோம். இதை சால்வ் பண்ணினா டேரெக்டாக இது கேன்சல் ஆயிரும். -95 + 95 கேன்சல் ஆயிரும். இப்போ மீதி இதில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். -499ல் 95 போச்சுன்னா -404ன்னு கிடைக்கும். எக்ஸு ப்ளஸ் 190ல் 40 மைனஸ் பண்ணால் 150y ஈக்குவல் டு 46 அப்படியே இருக்கும். இதை வந்து ஃபிஃப்த் ஈக்குவேஷன் சொல்லி ஃபோர்த் ஈக்குவேஷன் அண்ட் ஃபிஃப்த் ஈக்குவேஷன். ஃபோர்த் ஈக்குவேஷன் என்ன நமக்கு கிடச்சிது அப்படின்னா 2x + 3y = 11 அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. இந்த 2x + 3y = 11 அப்படி இதையும் எப்படி சால்வ் பண்ணும்? ஃபிஃப்த் ஈக்குவேஷன் எப்படி சால்வ் பண்ணணும்னா இன்டூ ஃபோர்த் ஈக்குவேஷன் கூட 50ஐ மல்டிப்ளை பண்ணோன்னா y கேன்சல் ஆகும் இல்லையா? இப்போ ஏன்னா இங்கே 3 இருக்கிறதால 3 × 50 115 கிடைக்கும். அதனால் அந்த ஒய்யை கேன்சல் பண்ணுற மாதிரி நம்ம 50ஐ மல்டிப்ளை பண்ணிக்கலாம் ஃபோர்த் ஈக்குவேஷன் கூட. இப்போ நான் ஃபோர்த் ஈக்குவேஷனை எடுத்து எழுதிக்கிறேன். 2x + 3y = 11 அப்படின்றது இப்போ ஃபோர்த் ஈக்குவேஷன் கூட இன்டூ 50ஐ மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2 50s are 100x + 150. ஏன்னா 3 × 50 150y = 11 கூட 50ஐ மல்டிப்ளை பண்ணால் 550. இப்போ ஃபிஃப்த் ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கலாம். -404x + 150y = 46 அப்படியே இருக்கும். இதை கேன்சல் பண்ணணுன்னா நம்ம சைன் சேஞ்ச் பண்ணணும் இல்லையா? மைனஸ் மைனஸ் இந்த இது கேன்சல் ஆயிரும். ஒய் டேர்ம் கேன்சல் ஆயிரும். இப்போ எக்ஸ் டேர்ம் சால்வ் பண்ணோன்னா 504ன்னு கிடைக்கும். ஈக்குவல் டு எக்ஸு இப்போ 550லேருந்து 46 மைனஸ் பண்ணால் 504ன்னு கிடைக்கும். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 504 டிவைடட் பை இந்த 504 கீழே இருக்குன்னா கேன்சல் ஆகிட்டு நமக்கு எக்ஸோட வேல்யூ 1 தான் கிடைக்கும். அந்த எக்ஸ் வேல்யூவை ஏதோ ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும் இல்லையா? 4 இல்லைன்னா 5 ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று சப்ஸ்டியூட் பண்ணோம். நம்ம ஃபோர்த் ஈக்குவேஷன் ஈஸியாக இருக்கிறதால அதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். எக்ஸ் வேல்யூ சப்ஸ்டியூட்டிங் இன் ஃபோர்த் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 2x + 3y = 11. இதுதான் வந்து ஃபோர்த் ஈக்குவேஷன். 2 × 1 + 3y = 11. 2 இப்போ 3yயை வச்சுக்கிட்டு 11 இந்த 2 இந்த பக்கம் போச்சுன்னா -2. அப்போ 3y = 11 - 2 9. ஸோ y = 9/3 அப்படின்னு வரும். அப்போ ஒய்யோட வேல்யூ 3. y கண்டுபிடிச்சாச்சு. இதுக்கப்புறம் எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ ரெண்டுத்தையும் வச்சு நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி தேர்ட் டிஜிட் இன்னொன்று என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். இசட்டோடைய வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன? எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 11. இப்போ எக்ஸுக்கு நமக்கு கிடைச்சது என்ன? எக்ஸோட வேல்யூ 1, ஒய்யோட வேல்யூ 3 அப்படின்னு சொல்லி கிடச்சிது. இது ரெண்டுத்தையும் நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் 1 + 3 + இசட் ஈக்குவல் டு 11. இசட் ஈக்குவல் டு 11. இந்த 3 + 1 -4ன்னு இந்த பக்கம் வந்துடும்.
அப்போ z ஈக்குவல் டு 11ல் 4 மைனஸ் பண்ணால் 7. இதுதான் வந்து தேர்ட் டிஜிட், இன்னொரு நம்பர். அப்போது ஃபஸ்ட்டு டிஜிட், செகண்ட் டிஜிட், தேர்ட் டிஜிட் இது மூணுமே கிடச்சிருச்சா? அப்போ எக்ஸ் வந்து 1, ஒய் வந்து 3, இசட் வந்து 7ன்னு நமக்கு கிடச்சிருக்கு. அப்போ 3 டிஜிட் நம்பர் என்னவா இருக்கும்? இதை எடுத்து எழுதணும், யாரும் மறந்துடாதீங்க. த்ரீ டிஜிட் நம்பர் இஸ் 137 தான் 3 டிஜிட் நம்பர். புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்? இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.